வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அவல் சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம். அரை கப் சுத்தமான கெட்டி அவலும் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை இந்த கடாயில் சேர்த்துட்டு கலர் மாறாமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து பொங்கலில் சேர்த்தோம்னா பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ வாசனை வந்துருச்சு, கலரும் மாறலை. இதை எடுத்து கழுவிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு இந்த கடாயில் 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. வறுத்து வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்ல மலர வேகணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்ல மலர சாஃப்டாக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் அதில் 10 போல் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியோட கலர் லைட்டாக மாறிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் அது கூட சேர்த்துட்டு இந்த உலர்ந்த திராட்சையும் உப்பி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். முந்திரியும் வறுபட்டுருச்சு, திராட்சையும் உப்பி வந்துடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அதே நெய்லையே அரை கப் கெட்டியான அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அவல் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். அவலை வேக வைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணியை இந்த கடாயில் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். அரை கப் அவல் எடுத்தோம், அதுக்கு 3 பங்கு தண்ணி, 1/2 கப்பு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வறுத்து வச்ச அவலை இதில் சேர்த்துடலாம். இந்த அவல் நல்லா வெந்து வரணும். அது வரையும் வேகட்டும். அரை கப்பு அவல் எடுத்தோம், அதுக்கு அரை கப்பு பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். அரை கப் அவளுக்கு அரை கப் வெல்லம் சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இப்போ அவல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் வேக வச்ச பாசிப்பருப்பையும் வெள்ளைக்கரைசலையும் சேர்க்கணும். பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க. வடிகட்டின வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளைக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அவல் பொங்கல் சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் அவலை தூசி எதுவும் இல்லாமல் சலிச்சு வச்சுருக்கேன். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். எல்லா பாலையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகினதும் அதில் 7-8 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கணும். முந்திரியோட கலர் லைட்டாக மாறி வருது. அதில் ஒரு 10-12 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கணும். உலர்ந்த
உலர்ந்த திராட்சையும் நல்லா வறுபட்டு உப்பி வந்துருச்சு. இதை அப்படியே நெய்யோடையே எடுத்து வச்சுருங்க. 1/4 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பேனில் சேர்த்துடலாம். 1 கப் அவலுக்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுறணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா இதில் உள்ள கல் பண்ணெல்லாம் வடிகட்டிலேயே தங்கிடும். வடிகட்டின வெள்ளக்கரைசலை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அவல் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அவல் வந்து தட்டையான அவலுங்கிறதுனால 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பால் சேர்த்தேன். கரெக்டாக இருந்தது. 5 நிமிஷத்துலேயே ஊறிடுச்சு. உங்கள் அவல் இன்னும் திக் அவலாக இருந்ததுன்னா பால் கொஞ்சம் கூட சேர்க்கணும். ஊற வைக்கிறதும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த வெள்ளக்கரைசல் நல்லா கொதிக்குது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவலை சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெள்ளக்கரைசல் அவளோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அவளை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டாச்சு. சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும். இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். நெய்யோடையே சேர்த்துருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த அளவு போதும். உங்களுக்கு இது தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் வாசனையோட ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். 1/2 கப் அவலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். கருகிராமல் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கலாம். நல்ல சூடு ஏறுற வரையும் வறுத்தாதான் அவல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்போ தான் மிக்சியில் அரைப்படும். அவல் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போல் சேர்த்துட்டு அதை வறுத்துக்கலாம். முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த உலர்ந்த திராட்சையும் நெய்யிலே வறுபட்டு நல்லா உப்பி வரும். அப்போ எடுத்துடலாம். ரெண்டுமே நல்லா கரெக்டாக வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். வறுத்து வச்ச அவல் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு உடச்சிக்கலாம். பவுடர் ஆக்கிடக்கூடாது. அரைச்சாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். மிக்சியை ஸ்பீடாக போடாமல் விப்பரில் போட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஸ்பீடாக போட்டிங்கன்னா அது நைஸ் பவுடர் ஆயிரும். நான் இந்த கப் நிறைய அவல் எடுத்தேன். அதே கப்லேயே 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 பங்கு கணக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ரவையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டே கிளறிட்டே இருக்கணும். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ரவை வந்து நல்லா தண்ணியை இழுத்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இந்த ரவை நல்லா இழுத்துட்டு வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் இந்த கப்பில் தான் அவல் எடுத்தேன். அதே கப்பில் வந்து 1 கப் வந்து சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். அவல் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு மொத்தமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவா கேசரியை போல் இந்த கேசரியுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வேகமாக பண்ணிடலாம் நினச்ச மாத்திரத்தில்
வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் வீட்டில் உள்ள அவலை வச்சு டக்குன்னு இந்த கேசரியை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. இது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். அடுத்து வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. அவல் பால் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் சூடானதும் 1/2 கப் கெட்டி அவல் சேர்த்துடலாம். இதை மிதமான தீயில வச்சு வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி அவலை நெய்யிலே வறுத்து பாயாசம் பண்ணோம்னா பாயாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வாசனை வரணும், கருகிராமல் வறுக்கணும். நல்லா வாசனை வந்துருச்சு. அவலை எடுத்துடலாம். அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் நெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 10-12 போல் முந்திரி பருப்பு வறுபட்டு இருக்கும்போது சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துண்டுகள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளை பாயாசத்தில் வறுத்து சேர்த்தோம்னா சாப்பிடும்போது அந்த தேங்காய் துண்டுகள் கடிப்படும்போது பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் துண்டுகளும் நல்லா கலர் மாதிரி வறுபட்டுருச்சு, முந்திரி பருப்பும் வறுபட்டுருச்சு. ரெண்டையும் எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்ச அவல் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். விப்பரில் போட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடைச்சிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் போட்டிருக்கேன். தண்ணி சேர்க்காம காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பால்னா இந்த பால் பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் தீயை குறைச்சிட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த அவலை சேர்த்துடலாம். அவலை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை பொடி பண்ணாமல் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த டயத்துலையும் சேர்த்துடலாம், அப்படியே சேர்த்துடலாம். அவலை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அவலை இந்த மாதிரி உடச்சும் சேர்த்து பாயசம் பண்ணலாம், அல்லது முழுசாக சேர்த்தும் பாயசம் பண்ணலாம். இப்போ அந்த அவல் வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அவலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அவல் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/4 கப் சுகர் சேர்த்துடலாம். 1/4 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. இந்த சுகர் வந்து இதில் கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வேகட்டும். சேர்த்த ஜீனி நல்லா கரைஞ்சி அவளோடு சேர்ந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வறுத்த முந்திரி தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பாயாசம் கரெக்டான திக்னஸில் இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் பாயாசம் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சூடான பால் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுறலாம். சுவையான அவல் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.